ட்ரம்புக்கு என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு உலக நாட்டு தலைவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. முதலாவதா இந்தியாவுக்கு எதிராக 25 டேரிஃப். திடீர்னு பார்த்தா இன்னும் நாங்கள் பெனால்டி டேரிஃப் எல்லாமே அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பிரேசிலுக்கு எதிராக 50% டேரிஃப் அப்படிங்கிறத உயர்த்தியிருக்காங்க. டோட்டலா பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிரான ஒரு கன்னிங் ஸ்டேஜில் தான் இப்போ அமெரிக்கா இருக்கு. குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி பரவலாக பேசப்பட்ட இந்த நேரத்தில் 100% செமிகண்டக்டர்ஸ் இம்போர்ட்டுக்கு நான் டேரிஃப் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதனால தைவான், சவுத் கொரியா, இன்னும் சில நாடுகள் பாதிப்படைய போறாங்க என்கிற தகவலும், அது கூடவே பிலிப்பைன்ஸ் இதனால பெரிய அளவில் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஏற்றுமதியில் 95% செமிகண்டக்டர்ஸ் பேஸ்டாக தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஏற்றுமதி 95% பாதிக்கப்பட்டது என்றால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தைவான் தானே அங்கே செமிகண்டக்டர்ஸ்னுடைய ஹப் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த தைவான் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அமெரிக்கா இந்த மாதிரி செகண்டரி டேரிஃப் விதிப்பார்கள் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்களுடைய நிறுவனத்தை அமெரிக்காவில் ஒரு பிரான்ச்சாக தொடங்குவதற்கு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. தென்கொரியாவும் இதே மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்காவில் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர்ஸ் எய்தர் எங்கள் நாட்டுக்குள்ளேயே தயாரியுங்கள், அப்படி இல்லைனா உங்கள் நாட்டு கம்பெனியை இங்கே ஒரு பிரான்ச்சாக போட்டு அங்கேருந்து உருவாக்குங்க. ஆனால் எதிர்நாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வர்றதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது இப்போ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனுக்கு தமிழ் பொக்ஷத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.